ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்காக நம்ம மேக் பண்ணோன்னா, சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, ஜிபி வாட்ஸ்அப்னா என்னடா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சேஃபா இல்லையா, இல்லை நம்ம அது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சராக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமான்னு கேள்வி. ஸோ அது வந்துட்டு இண்டிவிஜுவல் வந்து ப்ரிஃபரன்ஸ் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜிபி வாட்ஸ்அப் ரொம்ப சேஃபாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைச்சிருக்கும். அதே நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் அவைலபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் தான் வந்து நம்மளுக்கான டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது டெவலப் பண்ணி சில பக்ஸஸ் எல்லாம் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜஸ், நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப சீக்ரெட்டாக நம்ம யாருக்குமே அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ சீக்கிரமாக அது லீக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபோனில் வந்து மெசேஜில் வந்து அவங்களால வந்து லைவாக படிக்க முடியும். ப்ளஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் அவங்களால தெரிவிக்க முடியும் நிறைய ப்ளஸ். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்பவுமே போகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம யாராவது டார்கெட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரைக்கும் வந்து நம்மளோட டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும். இப்போ பார்த்தா ஒரு நார்மல் பர்சன் வந்துட்டு இந்த ஜிபி வாட்ஸ்அப் வந்துட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு என் மெசேஜஸ் எனக்கு படிச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஐயோ சில பேர் சொல்லுவாங்க, என் மெசேஜ் யாரும் படிக்கக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, என் மெசேஜ் வந்துட்டு என் ஃபோனில் ஒன்றுமே இல்லை, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை, ஸோ அவங்க ஹேக் பண்ணிக்கிட்டோம், ஸோ நான் ஃப்ளாஷ் பண்ணிக்கிறேன் இல்லை ரீசெட் பண்ணிக்கிறேன், எதை ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற மென்டாலிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பில் நார்மல் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சில ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம தீமை நம்மளால மாற்ற முடியும். ஸோ நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மட்டுமே இருக்கும். அந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் தீம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நானே வந்து பர்சனலாக வந்து ரொம்ப லைக் பண்ணியிருக்க தீம் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு தனி அப்ளிகேஷன் தேவையில்லைங்க. மேலே ஒரு 3 டேக்கன் இருக்கும், டவுனுக்கு தான் டவுன் ஆகிடும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்டேஜில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் இப்போது ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்துட்டு இங்கே ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு தீம் கிடைக்கும். அந்த தீமில் போயிட்டு நம்மளுக்கு இங்கே ப்ளீஸ் வெயிட்னு கேட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கினா வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆப் லாக் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தனியாக வேணுனாக்கா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு இன்பில்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்துட்டு உங்களுக்கு அதாவது என்னோடய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து தீம்ஸ் வந்து இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 3D அக்கௌண்ட் பண்ணி ஜிபி செட்டிங்ஸ்க்கு போனால் கீழே வந்துட்டு நிறைய அங்கே மோடல் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ பார்த்தா 7th இடத்துல வந்து நம்மளுக்கு லாக்குன்னு இருக்குது. லாக் எனேபிள் பாஸ்வேர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் 9797 போடுறேன். 9797 இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வந்துட்டு அப்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேட்கும் 9797. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கோட் போட்டால் போகும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம யாராவது ஆன்லைன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறது நம்ம அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு கான்வர்சேஷன் மெயின் சாட் ஸ்க்ரீன் இருக்கும், கான்டாக்ட் ஸ்க்ரீன் ஷோ கான்டாக்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அது எனேபிள் பண்ணும். ப்ளஸ் வந்து கான்டாக்ட் ஆன்லைன் டோஸ்ட். ஸோ இது பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் யாராவது கான்டாக்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆன்லைன் வந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து சின்ன பாப்அப் மாஸ் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினா வந்துட்டு உங்களுக்கு யாருன்னா ஆன்லைன் வந்து எந்த கான்டாக்ட்ஸ் ஆன்லைன் வந்தாலும் உங்களுக்கு சித்தார்த் ஆன்லைன், நவீன் ஆன்லைன், ரவி ஆன்லைன் அந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்னொன்று நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு தனியாக உங்களுக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ் எதுவும் தெரிலன்னு நினச்சி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜிபி வாட்ஸ்அப்புக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஜிபி வாட்ஸ்அப்போட ப்ளஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே.